கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be His holy name. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான விசேஷித்த வேதபாட கூட்டத்தின் 3ஆம் நாளுக்கு வருகின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். And we are really conveying our greetings as you accepted our invitation as you are participating the third day. நாம் இந்த நாட்களில் வானத்திலே ஓர் யுத்தம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். And we are really dealing today, there is a war in the sky and we are dealing the prophecies through the Holy Spirit. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். Let us turn to Revelation chapter 12 verses 7 through 11. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us turn to Revelation chapter 12 verse 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. வானத்திலே ஒரு யுத்தம் வெகு சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. Even in the sky very shortly that war is going to start. இனிமேல் நடைபெறப் போகிறதான அந்த யுத்தத்தை பத்மு தீவில் சிறையிருப்பில் காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். Even the Holy Spirit, even the John who was in the island of Patmos, and God revealed through the vision about it. இந்த யுத்தம் 3 விதமாக பிரித்து நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். And we have classified this war into 3 and we are dealing one by one. ஒன்று, வானத்திலே அந்த யுத்தம் அதர்சனமாய் நடைபெறுகிற போது அந்த வேளையில் தானே இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது. When there is a war in the sky which is invisible, at the same time what is going to happen upon the earth. இரண்டாவதாக, அந்த யுத்தத்தின் முடிவிலே வலுசர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் பூமியிலே விழத்தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு, அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது. And after the war, even the dragon and all angels are cast down upon the earth. And after that, what's going to happen on this surface of this earth? மூன்றாவது, அந்த யுத்தத்துக்கு சற்று முன்பு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது. And even thirdly, just before the war, what's going to happen upon this earth? இந்த வலுசர்ப்பத்தினுடைய தன்மையை குறித்து வானத்திலே ஒரு அடையாளமாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். அதைத்தான் 3ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அந்த வலுசர்ப்பம் சிவப்பாய் இருந்தது. அதற்கு 7 தலைகள் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. தலைகளிலே 7 முடிகள் இருந்தது. Now here, that John was able to see through the vision about the sign of that dragon. It is something having 7 heads and 10 horns and 7 crowns upon its head. பிரியமானவர்களே, இந்த 7 முடிகள் என்று தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை மூல பாஷையிலும் மற்ற மொழியிலும் 7 கிரீடங்கள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil, even though that word is not able to understand, but in English, in the original tongue, that word is very clearly written as a crown upon the head. சிவப்பு பாவத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. Even the red denotes reveals about the sinful nature. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் என்று நாம் தீர்க்கதரிசனத்திலே படிக்கிறோம். And we read through the prophecy, even your sin may be like a scarlet. இந்த சிவப்பான வலுசர்ப்பத்தின் 7 தலைகள் என்பது பாவத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. Even these 7 heads only reveal about the perfection of the sin. 10 கொம்புகள் என்று சொல்லும்போது அந்த கொம்புகள் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. பாவத்தின் வல்லமையை அல்லது பாவத்தின்
பெலனை அது வெளிப்படுத்துகிறது. Even the 10 horns is only revealed about the power and the strength. மூன்றாவதாக 7 முடிகள் அல்லது 7 கிரீடங்கள் இது பாவத்தின் ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. And the 7 crowns upon its head is only speaks about the reign of sin. நான்காவதாக அந்த வலுசர்ப்பத்துக்கு ஒரு வால் இருந்ததாக யோவான் காண்கிறார். வானத்திலே 3/4 நட்சத்திரங்களை அது உன்னதத்திலிருந்து பூமியிலே தள்ளி போட்டதாக அவர் தரிசனத்திலே காண்கிறார். Even John is able to see the vision that even the dragon is having a tail and a third part of the stars of heaven being cast down to the earth by its tail. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இந்த வாளானது பொய் போதகத்தை ஜனங்களுக்குள்ள தேவனை விட்டு ஜனங்களை பிரிக்கத்தக்கதாக, தேவனை பற்றி தவறான எண்ணத்தை ஜனங்களுக்கு விதைக்கத்தக்கதாக பயன்படுத்துகிற பொய் போதகத்தை அது வெளிப்படுத்துகிறது. It's only the tail reveals about the heretics, the wrong teachings, and making the people to go astray from the right course. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையில் இந்த பூமியிலே 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறும் என்று முதலாம் நாளிலே நாம் பார்த்தோம். Even in the first day we heard about when there is a war in the sky, there would be third world war. அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது? ஒரு கொடுமையான அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறப் போகிறது. After that war, what is going to happen? There would be a terrible ruling of the reign of the Antichrist. பிரியமானவர்களே, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்று நாம் ஒருவேளை நமக்கு ஏன் அதை குறித்து கவலைப்பட வேண்டும், அதை குறித்து ஏன் நாம் பேச வேண்டும் என்று சில வேளை நீங்கள் சிந்திக்கலாம். Sometimes you may think about what is the use of thinking about the Antichrist and speak about it. ஏனென்றால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே இப்படிப்பட்டதான சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறாது. During the reign of the Antichrist, the gospel meeting as we have now, no gospel would be there. இந்த இடத்திலே கடந்து வந்த எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. And whoever been gathered here, all never going to be raptured in the secret rapture of the Lord Jesus Christ. விசுவாசத்தினாலே நாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே போகலாம் என்று எண்ணுவது நல்லதுதான். கிருபையினாலே இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் போய்விடலாம் என்று எண்ணுவது பேசுவது நல்லதுதான். ஆனால் இவை 2 மாத்திரம் இருந்தால் போதாது. நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய கிருபையும் நமக்குள்ள இயேசுவின் திவ்ய சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராவிட்டால் யாராயிருந்தாலும் இயேசுவின் ரகசிய வருகையில் போக முடியாது. Even you may think when you have a faith, you can be raptured in the secret rapture. Even grace, and you can be raptured in the secret rapture, even if you have both the things. But it is so important that you must have the divine nature of the Lord Jesus Christ. Only then you can be taken up. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு கேள்விப்படுகிற சத்தியம் அன்றைக்குள்ள ஒவ்வொரு கைவிடப்படக்கூடிய கிறிஸ்தவனுக்கும் பிரயோஜனமாயிருக்கும். கைவிடப்படக்கூடிய கிறிஸ்தவனுக்கு மாத்திரமல்ல, இந்த நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு புதிய ஆத்துமாவா இருந்தாலும் இப்பொழுது கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை தத்துருவமாக அவர்கள் அனுபவ ரீதியாய் உணரும் போது ஒருவேளை அவன் கூட இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை ஒப்புக் கொடுக்க கூடும். And even the Christian who have been abandoned and deserted, and also even the new soul who heard about this, even during the time of the Antichrist, he can die like a martyr. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டதான அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்ட இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக இயேசுவின் 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டமாக இருக்கிறது. And even the second coming of the Lord Jesus Christ will have the second part, and whoever resists the Antichrist during the rule, and they will be going to be raptured in the second part. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சத்திய வேதத்தில் 3 கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. And even in the scripture it is said about the second coming classified into 3. எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா பெந்தகோஸ்தே ஜனங்களும், எல்லா ஊழியர்களும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயமாக இருக்குமானால் அவருடைய 2ஆம் வருகை 3 கட்டமாக பிரித்து கூறப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லவே இல்லை. And if all be taken up, there is no need, there is no necessity for the second coming to be classified into 3. இயேசு இதை குறித்து இந்த பூமியில் இருந்தபோது சொல்லுகிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை அவருடைய ரகசிய வருகையை குறித்து சொல்லும்போது, படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And you look the Gospel 17,
chapter verses 34 to 37, and whosoever lying to in the bed, one will be taken up and another will be deserted. இயேசு கிறிஸ்து ஏன் கைவிடப்படுதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? Why Jesus Christ should preach about the being deserted? எல்லாரும் எப்படி ஜீவித்தாலும் வருகையிலே போய்விடலாம் என்கிற எண்ணத்தோடு ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னுடைய பூரணத்துக்காக தவிக்க வேண்டும். And they must never be careless that they will be taken up, but they must have a longing that so that they might be taken up. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முதல் கட்டம் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. Even the second coming of the Lord Jesus Christ, even the first stage is called the secret rapture. அது ஏன் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது? Why it is called as a secret rapture? ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்திலே ஜெயங்கொண்ட சபையை சேர்த்துக் கொள்ள வெளிப்படுவது இயேசுவுக்கே தெரியாமல் பிதா மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் அது ரகசிய வருகை. Why it is called as a secret rapture? That Jesus Christ is going to appear in the midair. Even that matter is hidden. Even the Father had hidden to the Son. அந்த நாளையாவது பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அதை அறியார். And even the time, even the second and the moment, even no one will know it, even the Son, even the angel. அதுதான் இயேசுவின் ரகசிய வருகை. That is called the secret rapture. இரண்டாவதாக முதல் 3 வருட உபத்திரவத்தில் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று ஜெயித்து இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடியவர்களை சேர்க்கும்படியாக முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே அவர் மறுபடியும் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறார். In the coming of that second part, the people who ever resist in the 3.5 years, and those people to be gathered, he'll be appearing for the second time. இவை எல்லாமே பத்மூத்தியிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டத்தை நாம் படிக்கிறோம். அது அறுவடைக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. And all being revealed to John in that island of Patmos. We read in the Revelation 14 chapter, something was being portrayed to the harvest. வெளிப்படுத்தல் 14-15 வசனங்களில் அதை நாம் படிக்கிறோம். And we read in the Revelation 14 chapter verses 14 and 15. மூன்றாவதாக 7 வருட உபத்திரவத்தின் முடிவிலே இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். அதுதான் இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டமாக இருக்கிறது. And the third part of the second coming of the Lord Jesus Christ, who have been taken up in the secret rapture with all those, he will be coming and descending down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகையிலே ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது வானத்திலே இந்த யுத்தம் நடப்பதற்கு சற்று முன்பாக இந்த பூமியிலிருந்து ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் காணாமல் போகிறார்கள். And before there is a war in the sky, and one group of the saints of God will be disappearing from the face of the earth. ஏற்கனவே மரித்து கல்லறையிலே காணப்படுகிற ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Already the people who died or found in the grave, they will all be taken up. இதுதான் வானத்திலே யுத்தம் நடப்பதற்கு சற்று முன்பு இந்த பூமியிலே நடைபெறப் போகிற விஷயம். And before that war to take place, just before that, what is going to happen upon the earth? ஆகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசன வசனங்கள், யோவான் கண்ட தரிசனம் இன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை நம்முடைய நாட்களில் எப்படி நிறைவேறி வருகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம் எப்படி ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Now you can see how whatever the prophecy and whatever the vision told to John, how it is, each prophecy is being fulfilled. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise to the holy name. இதை நாம் காண்கிற வேளையில் இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இவையெல்லாம் சம்பவிக்கிறதை காணும்போது உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்கிறார். And even Jesus Christ said, when you see all these things are happening, you must understand the redemption is drawing nigh, and you have to lift up your head high. கிருபையினாலே இயேசுவின் ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். By the grace we will be taken up in the secret rapture. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Even the faith is going to overcome the world. ஆனால் இந்த விசுவாசம் கிருபையோடு கூட சேர்ந்து நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவின் திவ்ய சுபாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும் பிரியமானவர்களே. And with the grace and the faith, with the divine nature, we have to long for that, O beloved. தன்னுடைய சுபாவத்தை குறித்து கவலைப்படாமல்
விசுவாசத்தோடு கிருபையிலே நான் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சுபாவத்தை குறித்து கவலைப்படாமல் நிர்விசாரமாய் நாம் ஜீவிக்க கூடாது. We should never live and carelessly, never caring about the divine nature, even though we rely upon faith and grace. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இனிமேல் வானத்திலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை குறித்து பத்ம தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? And even John, who was found in the Barabbas, how God is revealing about what's going to happen in the sky and the war. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 17 chapter verse 3. அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இங்கே சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று யோவான் ஒரு மிருகத்தையும் மிருகத்தின் மேல் ஏறிந்த ஸ்திரீயையும் தரிசனத்தில் காண்கிறார். Now here John is able to see about a woman who is riding upon that animal. உங்கள் கையிலே கொடுத்ததான படத்திலே நீங்கள் அதை முதலாவது கிராபிக்ஸ் படத்தை பார்க்கிறீர்கள். முதல் கட்டத்தில் the first what is given in our hand, the graphic picture about that. 7 தலைகளும் 10 கொம்புள்ளதான இந்த மிருகத்துக்கு ஆவியானவர் யோவானுக்கு விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். And God is explaining to John, having that kind of 7 heads and the 10 horns where that woman was riding upon. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அதை நாம் படிக்கிறோம். Revelation 17 chapter verses 9 and 10 we read about this. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த 7 ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். O beloved, that 7 heads were the 7 mountains. அந்த மிருகத்தின் 7 தலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற முதல் விளக்கம், முதல் ஆவிக்குரிய அர்த்தம், அது 7 மலைகளாம். And what the spiritual meaning, the Spirit of the Lord giving about the 7 heads is that it was only the 7 mountain. இன்றைக்கு முழு உலகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரே பட்டணம் ரோம் பட்டணமா இருக்கிறது. அந்த ரோம் பட்டணமானது 7 மலைகள் மேல் எப்படி அமைந்து இருக்கிறது என்கிற சேட்டலைட் உண்மையான படத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததான இன்றைக்கு கொடுத்த பாடத்திலே கீழே உள்ள கட்டத்தில் முதல் கட்டத்தில் பார்க்கிறீர்கள். Now here what it is given in a hand, in the second part of the picture, even the 7 mountain which is found in the city of Rome. அந்த 7 மலைகளுடைய பெயரும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. The names of the 7 mountains have also been written in that. இரண்டாவது, அந்த 7 தலைகள், அந்த ஸ்திரீ 7 தலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அந்த 7 தலைகள் 7 மலைகள். இரண்டாவது, அந்த ஸ்திரீ யாரை காட்டுகிறது? And that woman is sitting upon that 7 head, that is 7 mountain. Then what that woman refers? அதே அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ யார் என்பதையும் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். The same chapter, the last verse, the Holy Spirit is teaching who is that woman. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார். இதுதான் பிரியமானவர்களே ரோம் நகரமாய் இருக்கிறது. Oh dear beloved, that is the city of Rome. இதற்கு 2 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. And we have a 2 spiritual meaning. அந்த 7 தலைகள் 7 மலைகளாம். அந்த 7 மலைகளுடைய பெயரை உங்கள் கையில் கொடுத்திருக்க படத்தில் பார்க்கிறீர்கள். இந்த 7 மலைகள் மேல் ரோம் பட்டணம் எப்படி இருக்கிறது என்கிற சேட்டலைட் படத்தை தான் நீங்கள் உங்கள் கையில கொடுத்திருக்கான படத்திலே பார்க்கிறீர்கள். And now here it's about the 7 heads. The 7 heads speaks about the 7 mountain, and also you can see the satellite picture how the city of Rome appeared. பொதுவாக வேதத்திலே ஸ்திரீ சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Generally the woman only denotes about the church. இதை மறுபக்கத்திலே சொல்லும்போது ரோம் நகரம் என்று சொல்வது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், மறுபக்கத்திலே இது ஒரு விழுந்து போன சபையை வெளிப்படுத்துகிறது. And as we see the woman, as we see the city of Rome, this one woman only refers about the fallen church. அடுத்து இந்த 7 தலைகளுக்கு இரண்டாவது ஒரு விளக்கத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த 7 மலைகளும் 7 ராஜாக்களாம். And given the Holy Spirit is giving a definition about the 7 heads,
as a seven mountain and as well as the seven kings. அவைகளில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும். And 5 have fallen and one is here, another man yet to come. அந்த 5 பேர் யார்? And who are those 5 kings? முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம், The first one is the Egypt. இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம், The second one is Assyria. மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், And the third the Babylonian empire. நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், And fourth the Median Persian empire. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். And the fifth one is the Grecian empire. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது யோவானுடைய நாட்களில் 5 பேர் விழுந்திருந்தார்கள். While John was able to see through the vision, those 5 kings were fallen. ஒருவன் இருக்கிறான். But one man is alive. யார் இந்த ஒருவன்? And who is that one man? யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது இந்த உலகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யத்தை, 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தை அது காட்டுகிறது. And while John was seeing the vision, it was the Roman empire, which is the 6th kingdom. யோவானுடைய நாட்களில் 5 பேர் விழுந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய நாட்களில் 6 பேர் விழுந்தார்கள். During the time of John, the 5 kings were fallen, but today in our time, even the 6th king also had fallen. இன்னொருவன் வர வேண்டும். But one man had to come. அதைத்தான் நாம் முதலாம் நாளிலே பார்த்தோம். இனிமேல் எழும்பி வரக்கூடிய ரோம சாம்ராஜ்யம் அல்லது ஐரோப்பா நாடுகளின் கூட்டமைப்பு அது வெளிப்படுத்துகிறது. And that's what we saw. Even this kind of the European Federation, even this kind of Antichrist. இன்றைக்கு நம்முடைய நாட்களில் இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்ததான படத்திலே, கிராபிக்ஸ் படத்துல பக்கத்துல ஒரு படத்தை, மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருக்கிற ஒரு உண்மையான படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். Now even in the picture what I've been given in your hand, you see the graphic how a woman was seated and riding upon that animal. இன்றைக்கு புரூசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 100 கோடி பவுண்டு பளிங்கு மாளிகையினால் ஒரு பாராளுமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய படத்தையும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட படத்திலே 3வது கட்டத்திலே, முதல் வரிசையில் 3வது கட்டத்தில் பார்க்கிறீர்கள். And even you see in the picture, in the third picture, and the 100-pound value of the great parliament building which was really built in Brussels. இந்த பாராளுமன்றத்தை கட்டிக்கொண்டு ஒரு உலக தலைவனுக்காக இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சீட் அமைப்பையும் அந்த பாராளுமன்றத்தின் சீட் அமைப்பையும் நீங்கள் அதில் பார்க்கிறீர்கள். அதில் மொத்தம் 679 சீட் இருக்கிறது. 1வது சீட்டு முதல் 679வது சீட்டு வரை எல்லா சீட்லயும் ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரே ஒரு சீட் காலியாக இருக்கிறது, 666 என்கிற சீட். Even the 679 seats found in the parliament, all people have occupied those seats, but only one man is being waited. That is the man of 666. இரண்டாவதாக அந்த பாராளுமன்றத்தின் வாசலிலே வைக்கப்பட்டதான சிலையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருக்கிறதான அந்த சிலையை பார்க்கிறீர்கள். அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளே இந்த படமானது வரைபடத்திலே பெரிய படமாய் வரையப்பட்டிருக்கிறது. Now here before the parliament you can see about the picture where that woman is being riding upon that animal in a big size. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. அடுத்தபடியாக இந்த 7 அந்த பாராளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஐரோப்பா பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அங்கே இப்பொழுது வெளியிடக்கூடிய ஸ்டாம்ப், இன்னும் முத்திரைத்தாள், இன்னும் பல்வேறு இடங்களில் அதனுடைய படத்தையும் சில படங்களை காயின், இந்த படத்தில் யூரோ காயின், இதனுடைய படத்தை எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக முத்திரையாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள். Now they have given up a lot of coin and currency now. Even in all that you can see that emblem where the woman is riding upon that animal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. நீங்கள் வேதத்தில் பார்க்கிறபடி 7 தலைகளும் 10 கொம்புகளும் இப்பொழுது அவங்க வைக்கப்பட்ட சிலைக்கு இல்லை. And what you read in the scripture about the 7 head, the 10 horn, it's not to that statue. அது ஏன் இல்லை? Why it never have that? அந்த 7 தலைகளுக்கு விளக்கம் தான் 7 மலைகள், 7 ராஜாக்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கொம்புகளுக்கு விளக்கம் தான் கீழே சொல்லுகிறார், அது 10 ராஜாக்களை காட்டுகிறது. And here in the 7 heads only speaks about the 7 mountains. The 10 horns also speaks about
the 10 kings. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். Let's read Revelation 17 chapter verse 12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த வசனம் கூட. இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். Oh dear beloved, even the 10 horns, they are the 10 kings. ஆகவே மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருக்கிறாள். Even upon the animal that woman is riding upon. அந்த 7 தலைகளின்படி 7 ராஜாக்கள், 10 கொம்புகளின்படி அது தனியா 10 ராஜாக்கள். And even that 7 heads speaks about 7 kings, even the 10 horns speaks about 10 separate kings. இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாராளுமன்றத்தை கட்டி முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு தலைவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நாட்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக அறிவித்தார், எங்களுக்கு வரக்கூடிய தலைவன் பிசாசா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி வெளியிட்டதான அந்த பிரைம் மினிஸ்டருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த சார்ட்ல பார்க்கிறோம். And even you can see the picture of that prime minister. Even he told he is waiting for one leader. Even if that one leader happened to be a Satan, he says that they would readily accept him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. இந்த 10 ராஜாக்கள் யார்? And who are these 10 kings? அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது, இன்னும் அவர்கள் ராஜ்யம் பெறவில்லை. And what it was revealed to John, yet the kingdom was not given to them. அநேகர் எண்ணுவது போல அந்திகிறிஸ்துவின் சர்வாதிகார ஆட்சி அவன் ஒருத்தன் மாத்திரம் அந்த நாட்களில் ராஜாவா இருக்க போறதில்லை. அவனுக்கு கீழே 10 பேரை வைத்து இந்த முழு உலகத்தையும் 10ஆக அவன் பிரிக்க போகிறான். And the Antichrist is never going to rule singly, but he is going to have 10 kings. And he is going to separate into 10 divisions. அதைத்தான் 12-13 வசனங்களிலே நாம் படிக்க கேட்டோம். And that's what we had in the 12 and 13 verses. மிருகமாகிய அந்திகிறிஸ்துவுக்கு இந்த 10 ராஜாக்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். ஏன் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள்? இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்திலே இந்த 10 ராஜாக்கள் தான் ஜெயித்து வந்திருக்கிறார்கள். Why these 10 kings are giving power to the Antichrist? Even in the Third World War, the 10 kings have found victory. இவர்கள் ஜெயித்து வந்த பிற்பாடு வலுசர்ப்பம் பூமியிலே விழத்தள்ளப்படுகிறது. விழத்தள்ளப்பட்ட வலுசர்ப்பம் இவர்களில் ஒருவனைத்தான் அந்தி கிறிஸ்துவாக தன்னுடைய சிங்காசனத்தையும் வல்லமையும் அவனுக்கு கொடுப்பதாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். We saw already in Revelation 13:2 and 3, after the war, when the dragon had been cast down and he is giving power to the Antichrist. இன்றைக்கு முழு உலகத்தை நீங்கள் பார்த்தால் 195 நாடுகளுக்கு மேல் இருக்கிறது. And even if you look into the whole of the world, you can find 115 countries. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பிரதமர் ஜனாதிபதி இருக்கிறார்கள். And each country is having a president and as well the prime minister. சில இடங்களில் மன்னராட்சி நடக்கிறது. Sometimes there will be a monarchy will be going on. ஆனால் அதேவேளை அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அந்திகிறிஸ்து ஒரு இடத்தில் இருப்பான். அவனுக்கு கீழே இந்த 10 ராஜாக்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. முழு உலகத்தையும் இவர்கள் 10ஆக பிரிக்க போகிறார்கள். And Antichrist is going to rule with the 10 kings. And they are going to divide the whole world into 10. அது இப்போதே இனி வரக்கூடிய நாளில் எப்படி பிரிக்க வேண்டும் என்று தீர்மானித்து வெளியிட்டிருக்கிறார்கள். உங்கள் கையில் கொடுத்ததான படத்தில் அந்த 10 ரீஜியன்ஸ் உடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தி கிளப் ஆஃப் ரோம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். And how it is going to be divided into 10, and they have given the club of Rome. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. மொத்த உலகத்தில் உள்ள 195 நாடுகளையும் அந்த நாட்கள்ல 10ஆக பிரித்து இந்த 10 ராஜாக்களுடைய கரத்துல கொடுத்து எல்லாவற்றுக்கும் தலைவனாக அந்தி கிறிஸ்துவின் மனதுக்கு ஏற்றபடி இவர்கள் நடக்க வேண்டும். And even the 195 country going to be divided into 10, and all they had to live according to the mind of the Antichrist. 13ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். And in the 13th verse it is very clearly said they are having one mind. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஐரோப்பா நாடுகளில் 27 ராஜாக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்போது ஒரே யோசனை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோசனை இருக்கிறது. Even today we can find the 27 kings like people, but all are having different kind of thought. அந்திகிறிஸ்துவின் ஆவி அந்த நாட்களில இந்த ராஜாக்களுக்கு ஒரே யோசனையாய் அந்திகிறிஸ்து என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற்றி இருப்பான். And the time of the Antichrist, all the kings, whatever been said, and it will be accepted by all those people. இன்றைக்கு ஐரோப்பாவிலே மொத்தம் 27 நாடுகள் முக்கியமான நாடுகளாக இருக்கிறது. அதுல
கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை EEC என்கிற ஒரு அமைப்பு காணப்பட்டது. அதுல 12 நாடுகள் இருந்தது. And even there are 27 countries found in Europe, and even the EEC, you can find about another thing. கடந்த நாட்களில் EEC என்று காணப்பட்ட அமைப்பானது இப்பொழுது யூரோப் யூனியன் EU என்று அழைக்கப்படுகிறது. Now even today that is presently called as a EU. அந்த யூரோப்பியன் யூனியன்ல காணப்படுகிற 27 நாடுகளுடைய பெயரை நாம் இங்கே பார்க்கிறோம். And we can find about the 27 what is found in the European continent. இந்த யூரோப்பியனில் 27 நாடுகள் காணப்பட்டாலும் கடந்த EECல 12 நாடுகள் காணப்பட்டாலும் தற்போது அதிகாரம் வாய்ந்ததாக வெஸ்டர்ன் யூரோப் யூனியன் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே 10 நாடுகள் காணப்படுகிறது. Now presently the Western Europe, even in that there are 10 countries. அதனுடைய பெயரை நாம் இங்கே பார்க்கிறோம். And we can find all those names here. அப்ப EECல காணப்பட்ட 2 நாடுகள் 12 நாள்ல 2 நாடு இப்போது வெளியேறி இருக்கிறது. வெஸ்டர்ன் யூரோப் யூனியன் என்று இது அழைக்கப்படுகிறது. 10 நாடுகள் இப்போது இதில் இருக்கிறார்கள். Even the 12 found in the EC and the 2 have been departed and the 10 have been named now. இந்த 10 நாடுகள்லயும் கூட ஒரு நாடு வெகு சீக்கிரத்தில் வெளியேற போகிறது. அது ஜெர்மனியா இருக்கிறது. And even in the 10 one is going to come out, that is called the Germany. ஏன் அந்த நாடு வெளியேற போகிறது? Why that country is going to come out? முதல் 2 உலக மகா யுத்தத்தை கவனித்து பாருங்கள். கிரேட் பிரிட்டனுக்கு எதிராகத்தான் ஜெர்மனி காணப்பட்டது. And while you look into the world war, and only Germany was against Britain. முதல் 2 உலக மகா யுத்தங்கள்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார். And the first and the second world war, even the Germany was against the Britain. ஜெர்மனி ஆப்போசிட் பார்ட்டியா தான் இருந்தது கிரேட் பிரிட்டனுக்கு. And even the Germany was like opposite party to Great Britain. முதலாம் உலக மகா யுத்தத்திலும் அப்படிதான், இரண்டாம் உலக மகா யுத்தத்திலும் அப்படிதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். And you might have seen in the first world war, even in the second world war. ஆனா இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள்ல வெஸ்டர்ன் யூரோப் யூனியன்ல அந்த 10 நாடுகள்ல ஒரு நாடாக ஜெர்மனி இங்கே இருக்கிறது. And even in the Western European country, out of the 10, one is called the Germany. மூன்றாம் உலக மகா யுத்தத்துல இந்த ஜெர்மனியானது இந்த 10 நாடுகள்ல இருந்து வெளியேறி எதிர் தரப்புல போய் நிக்க போகிறது. Even the Germany going to come out of those 10 countries and going to stand against the opposition. இதை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். And Ezekiel 38 chapter we read about it. இதெல்லாம் கதை இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. It's not a story, it is the fulfilling of the prophecies. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது ரஷ்யாவோடு சேர்ந்து மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு வரக்கூடிய அந்த கூட்டு நாடுகள்ல 6ஆம் வசனத்துல படிக்கிறோம், கோமேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜெர்மனியுடைய பழைய பெயர். And we read in the 38th chapter verse 6 the Gomer along with the Russia which is going to come, that is called the Germany, the Gomer. பழைய இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேப்ல கோமேர் என்று எழுதி பிராக்கெட்ல ஜெர்மனி என்று போட்டிருக்கும். And while you look into the old Bible, the Gomer with the bracket, it will be written as a Germany. எசேக்கியேல் 38:6 வாசிப்போம். Ezekiel chapter 38 verse 6. கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தகர்மா வம்சத்தாரும் அவருடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். 13ஆம் வசனத்துல தர்சீஸ் என்ற ஒரு நாடை குறித்து படிக்கிறோம். அதுதான் கிரேட் பிரிட்டன், அந்த ஐரோப்பா நாடுகள். We read about the 13th verse about the Tarshish, that is called the Great Britain in the Europe. முதலாம் நாளிலே சொன்னேன், அந்த தர்சீஸ் கிரேட் பிரிட்டனுடைய தேசிய விலங்கு இன்றைக்கு சிங்கமாக இருக்கிறது. And as I told the first day, the Great Britain national animal is the lion. அந்த எசேக்கியேல் 38:13ல படிக்கிறோம், தர்சீசும் அதனுடைய பால சிங்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And we read in the 13th verse, Tarshish and the young lion. இன்றைக்கு 27 ஐரோப்பா நாடுகள் காணப்பட்டாலும் இன்றைக்கு சிங்கத்தை தேசிய விலங்காக வைத்திருக்கிற சில நாடுகள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிற அதனுடைய பெயரை நாம் இங்கே பார்க்கிறோம். பெல்ஜியம், பல்கேரியா, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், லக்சம்பர்க், யுனைடெட் கிங்டம், இவை எல்லாவற்றுக்கும் சிங்கம் தான் தேசிய விலங்காக இருக்கிறது. Even out of those 27 countries, but only certain countries they are having the national animal as the lion. எவ்வளவு தெளிவாக சுமார் 2700 வருஷங்களுக்கு முன்பாக எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். தர்சீசும் அதனுடைய பால சிங்கங்களும். How clearly 2700 years ago through the prophets how God had clearly how these Tarshish and the young lions. ஆகவே இந்த 10 நாடுகள்ல வெஸ்டர்ன் யூரோப் யூனியன் என்ற காணப்படுகிற இந்த 10 நாடுகளுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, ப்ரூசல்ஸ் ட்ரீட்டி பவர்ஸ். And even the west countries, it is having another name, the Brussels Treaty Power. அடுத்தபடியாக மிஸ்டர் யூரோப் என்று சொல்லி ஒரு பதவியை வைத்து அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் வழி நடத்தக்கூடிய உலக தலைவன்.
And another, they are waiting for Mr. Europe and waiting for a one man who is going to guide all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the holy name. இனி வெளிப்படுத்தல் 17:12 படிக்கும்போது அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், அவர்கள்தான் இந்த 10 ராஜாக்களாய் மாறப் போகிறார்கள். And as we read in Revelation 17:9, it is the 7 on that is 10 on that is the 10 kings. ஜெர்மனி வெளியேறி இந்த ஐரோப்பா நாடுகள்ல ஏதாயிலும் ஒரு நாடு அதிலே வந்து சேரும். இனி And Germany would come and it will join with another 7. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. ஆகவே இந்த 10 ராஜாக்கள் மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் ஜெயித்து வரும்போது அந்தி கிறிஸ்து, அந்த பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலுசர்ப்பமானது, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போம். Let's read the Revelation 13 chapter verse 2. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலுசர்ப்பம், பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலுசர்ப்பம் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயித்து வந்த இந்த 10 நாடுகளுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறது. இதிலிருந்து ஒரு சமாதான புருஷன் எழும்பி வருகிறான். And even that 10 kings who got victory in the world war, and that is all the serpent is giving power, another man is emerging out of that. அந்திகிறிஸ்து எப்படி வருவான் என்று வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. In Revelation chapter 6 verse 2, how the Antichrist would come. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். சமாதானத்தை வாக்கு பண்ணிதான் பிரியமானவர்களே அவன் புறப்பட்டு வருகிறான். Oh dear beloved, promising that peace, with that he will be emerging out. எந்த தேவனுடைய ஆலயத்துக்காக இஸ்ரேல் மலைகளில் மூன்றாம் உலக மகா யுத்தம் நடந்ததோ அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு எழும்பி வரக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கு தேவனுடைய ஆலயம் கட்ட அனுமதி கொடுப்பான். And even in that war in the mountain, how he is supporting that Jewish people, even after that he will be giving support to build the temple. இனி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போனதில்லை. சமாதானத்தை வாக்கு பண்ணித்தான் இந்த முழு உலக சர்வாதிகாரி எழும்ப போகிறான். Even the old dictator promising the peace is going to emerge. பிரியமானவர்களே, இந்த மிருகத்தை குறித்து இன்னும் சில ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. நான் சமயம் இல்லாதபடி நான் அடுத்த சில விஷயங்களுக்கு நான் கடந்து போகிறேன். And there are some other explanations, as we don't have much time. I want to skip into other topic. 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மிருகமும் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மிருகமும் இரண்டும் வெவ்வேறு என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இரண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். அதை நிரூபிக்க இன்னும் ஆழமான எத்தனையோ வசனங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும். And even the 13 and 18 chapter, what it said about that beast, it is the same. If I want to ratify it, I had to quote a lot of verses. 13ஆம் அதிகாரத்திலே கண்ட மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததாக யோவான் காண்கிறார். அது ஏன் அப்படி காண்கிறார் என்று சொன்னால், ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பான் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. In the 13th chapter, he says one beast is rising from the sea. He would be a man coming in the midst of the multitude of the people. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த மிருகத்தை குறித்து படிக்கும்போது அது பாதாளத்திலிருந்து எழும்பி வந்ததாக யோவான் காண்கிறார். And even Revelation 17:8, what it is said about the beast, it was rising from the hell. அதை வைத்துதான் இது ரெண்டு வேற வேற மிருகம் என்று சொல்லுகிறார்கள். Only keeping that, they say both the beasts are very different one. இரண்டாவது இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மிருகம் முன்னே இருந்தது இப்போது இல்லை என்று சொல்லப்பட்டபடினால் இது ரெண்டு வெவ்வேறு என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையை நிரூபிக்க பல ஆழமான தீர்க்கதரிசனங்களாக நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். And even they say that is not found later, and they say the different. If I want to tell, I had to go very deeply. ஆகவே சுருக்கமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ரெண்டும் ஒரே மிருகம்தான். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததாக காண்பது அது மனிதன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக பாதாளத்திலிருந்து எழும்பி வந்ததாக அவருக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. பாதாளத்தில் உள்ள ஆவிகள் அவனை தூண்டி வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்திகிறிஸ்துவை பாதாளத்தில் உள்ள ஆவிகள் அந்த நாட்களில் தூண்டி வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். And he would be emerging out of the multitude of the people only to say that he was a man, and he would be coming out of that hell as he had been instigating. All the powers of the hell will instigate him to come up. இனி இந்த அந்திகிறிஸ்துவும் இந்த 10 ராஜாக்களும் சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? And then Antichrist and the 10 kings join in what they are going to do. இப்போ சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு அந்திகிறிஸ்து முழு உலக தலைவன். அவனுக்கு கீழே மொத்த உலகமும் 10ஆக பிரிக்கப்பட்டு 10 ராஜாக்கள் நியமிக்கப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு கீழே ரோபோக்கள், எந்திரன்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்ல எந்திரன்கள் இருப்பார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி RF டெக்னாலஜி, அதாவது ரேடியோ பிரீக்வென்சி டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்ட அவருடைய மொத்த கவர்மெண்ட்டும் ரேடியோ பிரீக்வென்சி டெக்னாலஜியோடதான் இருக்கும். Even the whole government will be having the radio frequency at the Antichrist will divide the world into 10 and giving all powers to those 10 kings. இந்த ரேடியோ பிரீக்வென்சி டெக்னாலஜி இயங்குவதற்கு, அதாவது மைக்ரோ பயோசிப்பா இருக்கட்டும், ரோபோவா இருக்கட்டும், எந்திரனா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இயங்குவதற்கு, தகவல் பரிமாற்றத்துக்கு எல்லாவற்றுக்கும் அன்றைக்கு இந்த ரேடியோ பிரீக்வென்சி டெக்னாலஜி தான் பயன்பட போகிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே அதனுடைய அபரிதமான வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். Even the radio frequency, whether it is with a robot or any other thing, and now we can see a tremendous development even in the present age. இனி வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். Revelation 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் 3ஆம் கட்டத்தில், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு இயேசு இந்த பூமியிலே இறங்கி வருகிறார். And even the Lord Jesus Christ, in the third part of the second coming of the Lord Jesus Christ, whoever raptured will along with them, he will be coming down. அவர் எப்படி இறங்கி வருகிறார் என்பதும் எப்படி இறங்கி வரப் போகிறார் என்பதும் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில். In the Revelation 19 chapter, in what a way he is coming, what a way he is going to come, it all revealed in that chapter. 11ஆம் வசனம் முதல். I read from the 11th verse. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாது ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த யுத்தத்துக்கு பேருதான் அர்மகதோன் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யுத்தத்திலே, அதாவது அதோடு கூட இந்த பொல்லாத உலகத்துக்கு நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. Even this war is called the war of Armageddon, and with that and all the wars, whatever that is happening in the world come to an end. எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஒரு பக்கத்திலே ஆட்டுக்குட்டியானவரும் இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களும் நிற்கிறார்கள். மறுபக்கத்தில் அந்தி கிறிஸ்துவும் 10 ராஜாக்களும் நிற்கிறார்கள். And even in the war of Armageddon, you can find Jesus and all the people who have been raptured in the secret rapture. In the other side, you can find the Antichrist and the 10 kings. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த யுத்தத்தில் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் எடுக்கிறார். And we read in Revelation 17:14, even in that war, even the Lamb Jesus Christ is getting the victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. இனி இந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து சில தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். And regarding the war of Armageddon, what all the prophecy is being fulfilled. அது விஞ்ஞான ரீதியாக எப்படி நிறைவேறி வருகிறது. Even scientifically, all those evidence is being fulfilled in these days. ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைக்கிறேன். But I desire to one or two things. அந்த அர்மகதோன் யுத்தத்தின் முடிவுல இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னியும் கந்தம் என்ற கடலிலே தள்ளப்படுகிறார்கள். Even in the end of the Armageddon war, and the Christ and the false prophet will be cast into the lake of fire. அப்படியானால் மனிதர் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை சித்திரவதை பண்ணின அந்த எந்திரன்களுடைய முடிவு என்ன? And whatever the robots, whatever the touch of the Christian, and what would be the fate and destiny of that? ஒரு எந்திர மனிதனை பிடித்து அக்னியும் கந்தம் என்ற கடல்ல போட முடியாது. And you can't cast that robot into the lake of fire. அப்படியானால் ஜீவனுள்ள தேவன் அந்த எந்திரன்களை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? And then the living God, in what way you going to judge those robots? இதுவும் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. And even all those being revealed to John. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். Revelation chapter 16. 16ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிப்போம். And 8 and 10 verses. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான்.
தீயினால் மனுஷரை தரிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு போதும். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த 7 வருட உபத்திரவத்திலே இரண்டாம் 3 வருட உபத்திரவம். இந்த 7 வருட உபத்திரவம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. முதல் 3 வருடம், இரண்டாம் 3 வருடம். இந்த இரண்டாம் 3 வருடத்துல சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கிறது. And even in the tribulation period, the first 3.5 years, in the second 3.5 years, it's a thing that happened in the latter part of the 3.5 years. மகா உபத்திரவ காலத்துல, இந்த இரண்டாம் உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்து ஒரு பக்கம் யூதர்களை உபத்திரவப்படுத்துகிறான். And even in the most tribulation period, in the Antichrist, he is persecuting even the Jewish people. மறுபக்கத்துல முதல் 3 வருட உபத்திரவத்துல அந்தி கிறிஸ்துவை யாரெல்லாம் வணங்கினார்களோ, அவனை பின்பற்றினார்களோ, அவர்கள் மேல் தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்பட போகிறது. And whoever in the first 3.5 years, whoever worship Antichrist, all the wiles of wrath is going to pour upon. அப்படி 7 கலசங்கள் ஊற்றப்படுகிறது. அதில் 2 விஷயத்தை தான் இப்போது நாம் வாசித்தோம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். Now here it is said about the 4th angel, how he was pouring about the sun. அடுத்த 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அவனுடைய ராஜ்யம் இருளடைந்தது. And the 5th angel poured out the vial upon the seat of the beast, and the kingdom was full of darkness. பிரியமானவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இப்பொழுது நாம் காணப்படுகிற தொழில்நுட்பம் அழிந்து போக எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். And even whatever in the developing advanced world, how the technology going to be destroyed. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். முதல் 3 வருடத்தின் உபத்திரவத்தின் முடிவிலே 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் கருத்த கம்பளியாய் மாறினது. As we read Revelation 6 tell, in the first 3.5 years, when that wrath was poured upon, even the sun has become a black blanket. 1946ஆம் ஆண்டு வரை முழு பலத்தோடு விஞ்ஞான உலகம் சூரியன் கருத்த கம்பளியாய் மாற வாய்ப்பே இல்லை என்று வாதாடினது. Even till 1946, even the scientists were arguing in no way the sun will turn to be like a black blanket. ஆனால் முதலாக 1947ஆம் ஆண்டு விஞ்ஞான உலகம் சூரியனில் ஒரு கருப்பு புள்ளியை கண்டுபிடித்தது. கருப்பு புள்ளி என்று சொன்னால் சின்ன புள்ளி அல்ல. விஞ்ஞானிகளின் கணக்கின்படி 760 கோடி சதுர மைலா இருக்கிறது ஒரு புள்ளியின் பரப்பளவு. And even that black spot, what the scientists is seen is something like a 7.6. ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு பிற்பாடும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே வந்தார்கள். And every year they were going on examining about it. சில வருஷங்களுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்த்தபோது 1783 புள்ளிகள் இருக்கிறதாம். And what they have examined, the 1283 spots. விஞ்ஞான உலகம் அதற்கு ஃபேகுலே என்று பெயர் கொடுத்திருக்கிறது. சூரியனிலே உண்டான கருப்பு புள்ளிகளை குறித்து விஞ்ஞான உலகம் எடுத்து வெளியிட்ட செயற்கைக்கோளின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And here what their satellite had given, the Fagule, the black spot they found upon the sun. இந்த கருப்பு புள்ளிகள் நிமித்தமாக என்ன சம்பவிக்கிறது? And because of the black spot, what is going to happen? சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் செய்தித்தாளில் படித்திருப்பீர்கள், சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வரும் சுனாமி அலைகள். And even to you might have read in the newspaper, what is from the sun coming like a wave, the tides of tsunami. அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And we could see that picture. ரஷ்யாவிலே சில மாதங்களாக காடுகள் தீப்பற்றி எரிந்தது. And Russia in certain jungle was certain years caught with a fire. அதற்கு பிரதானமான காரணமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது இந்த சூரியனிலே உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாக. What the scientists have understood, it's all the changes that have taken place in the sun. சூரியன் கருத்த கம்பளியாய் மாறுமா என்று தீர்க்கதரிசனத்தை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம் இன்றைக்கு தானே சொல்லுகிறது, வெகு சீக்கிரத்திலே சூரியன் கருத்த கம்பளியாய் மாற போகிறது. Even the scientific world mock whether the sun will be turned into black. Very shortly even the sun is going to be turned into black blanket. பிரியமானவர்களே, அப்படி சூரியன் கருத்த கம்பளியாய் மாறுகிற போது இந்த பூமியில என்ன சம்பவிக்க போகிறது? When it turns to be like a black blanket, what is going to happen upon the earth? காற்று மண்டலம் 5 அடுக்காக காணப்படுகிறது. Given the atmosphere is found in 5 stages. But you can find those things in the picture. பூமியை சுற்றிலும் காணப்படுகிற காற்று மண்டலம் 5 அடுக்குகளாக எப்படி எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காணப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்ட படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And now here through the scientists, what atmosphere, how it is having the 5 stages.
இந்த காற்று மண்டலத்தினுடைய மேல் பகுதி ஐனோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. Even that atmosphere, the first one is called ionosphere. இந்த செல்போன் இருக்கட்டும் அல்லது ரோபோக்களா இருக்கட்டும் மைக்ரோ பயோசிப்பா இருக்கட்டும் இன்டர்நெட்டா இருக்கட்டும் எது இயங்குவதா இருந்தாலும் RF டெக்னாலஜி என்று சொன்னேன். இந்த ஐனோஸ்பியர்ல தான் RF டெக்னாலஜி இயங்கிக் கொண்டிருக்கிறது. Even the ionosphere, whether it is a mobile, whether it is a robot or any other internet or anything, so only in the ionosphere all is being activated. விஞ்ஞானிகள் இப்போது சொல்லுகிறார்கள் சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக விண்வெளியிலே சுற்றிக் கொண்டிருக்கிற எல்லா செயற்கைக்கோள்களும் வெகு சீக்கிரத்திலே வெடித்து சிதறப் போகிறது. And even the scientist says there is a lot of change in the sun. Whatever the planet that is revolving is going to be burst into flames. மின்சாரத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். முழு உலகமும் இருள மூழ்கக்கூடிய அளவுக்கு இனி ஒரு அழிவு வரப்போகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். And even they say there would be a great destruction where it comes a full darkness in the world. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்திக்கு சொன்ன மொத்த அரசாங்கமும் அந்த மைக்ரோ பயோசிப்பா இருக்கட்டும் எந்திரனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் முழு உலகத்தில் உள்ள தகவல் பரிமாற்றங்கள் இயங்குவதற்கு காரணம் ரேடியோ frequency டெக்னாலஜி. It's all because of the radio frequency, the microchip and the robot and all have to be activated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise the holy name. இன்றைக்கு நீங்கள் அமெரிக்காவில் உள்ள ஒரு நபரை உங்களுடைய செல்போனிலோ பார்த்துக்கொண்டே முகத்தை பார்த்துக்கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. Now the technology have been developed in such a way you are able to see an American and the people living in America face to face. You are able to talk in the mobile. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றும்போது and when the fourth angel poured out his oil upon the sun, பூமியை சுற்றிலும் காணப்படுகிற காற்று மண்டலமும் அயனோஸ்பியரும் பெரிய பாதிப்புக்குள்ளாய் மாற்றப்படுகிறது. and even the atmosphere, the ionosphere is going to be affected greatly. தகவல் பரிமாற்றத்துக்காக அனுப்பப்பட்ட எல்லா சேட்டலைட்டுகளும் அந்த நாட்களில் வெடித்து சிதறப் போகிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் வீட்டிலே உள்ள கம்ப்யூட்டரும் வெடித்து சிதறுமா. And even whatever all the communication satellite, even computer, whatever you have at home, all will be broken into pieces. இப்போ இன்னொரு தீர்க்கதரிசியின் ரகசியத்தை பாருங்கள். But see another secret of the prophecy. 10ஆம் வசனத்தை படிக்கும்போது while you read in the 10th verse, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடைந்த போது பூமியில் உள்ள மனிதர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடித்தார்களாம். and when that the kingdom of the Antichrist was darkened with all pain and they were really gnawing them. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. just you imagine about it. இப்போ ஒரு அரை மணி நேரம் மொத்த மதுரை இப்ப கரண்ட் போயிருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்ப எல்லாம் இருளா மாறுது. and the whole of Madurai, now the electricity lost it all filled are plunged into darkness. இந்த இடத்துல உட்கார்ந்துக்க நம்ம யாராவது வருத்தப்பட்டு பாடுபட்டு சரீரம் பாடுபட்டு நம்முடைய நாவுகளை கடிப்போமா? will anybody having pain will we bite our tongue? ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் போனாலும் நம்ம யாரும் கடிக்க போறது இல்ல. and even if we have a loss of the electricity whole of the day, we were never going to bite our tongue. தயவு செய்து வெளிப்படுத்தல் 16:10 மறுபடியும் வாசிப்போம். let us read Revelation 16:10 once again. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. அடுத்த வசனம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும். போதும். இந்த இருள் உண்டான போது வருத்தத்தினாலே நாவுகளை கடித்தது மாத்திரமல்ல வருத்தங்களாலும் புண்களாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. not only when the darkness come with all pain they were gnawing their tongue, but they had a sores all over the body. அதற்கு காரணம் என்ன? what is the reason behind? ஏனென்றால் இவர்கள் மேலெல்லாம் அந்த நாட்கள்ல வலது கையிலும் நெற்றியிலும் அந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கிறது. in the right hand, even in the forehead, the chips have been thrusted. இந்த ரேடியோ frequency டெக்னாலஜில ஒரு பெரிய அழிவு சம்பவிக்கும் போது இந்த சிப்பானது செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். and when the radio frequency started, you are shattered and this will be deactivated. இந்த சிப்பை கண்டுபிடித்து இன்றைக்கே சில நாடுகள்ல சிலருக்கு பொருத்தி கொண்டிருக்கிறார்கள். and even they have invented the chip. Even today they are thrusting in the body. அமெரிக்கால FDA என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிப் இந்த சிப் அல்ல ஒரு சிப் பொருத்தப்படுகிறது. and even in America, in that country, one kind of chip is being thrusted in the body. அப்ப இந்த சிப்பானது செயல் இழக்கும் போது மனிதனுடைய சரீரத்தில் பல வருத்தங்கள் உண்டாகும். லேசா பாய்சன் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனிதன் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார் நாவுகளை கடித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். and even when this chip fail in the body,
and it will be bringing pain in the body. Even the scientists say they will be biding the time. ஆகவே பிரியமானவர்களே, சூரியன் கருத்த கம்பளியாய் மாறப் போகிறது. And dear beloved, even the sun going to be turned to be like a black blanket. 1946 வரை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வளர்ந்த அளவு விஞ்ஞானம் 1946ல வளரவில்லை. What we have the development in the scientific world, it was not found in the year 1946. ஆனால் இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தின் அபரிதமான வளர்ச்சி நிமித்தமாக இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. And because of they have a drastic development in the scientific world, they have readily accepted all these. இனி இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இருளடையும் போது, when the Antichrist kingdom being darkened, அடுத்து என்ன செய்ய போகிறது? and nextly what is going to happen? இந்த அந்திகிறிஸ்துவின் ராஜாக்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவரோடு யுத்தம் பண்ணும்படியாக அவன் என்ன செய்கிறான்? ஐப்ராத்து நதியின் வழியாக அர்மகதோன் வந்து சேருகிறான். And wanting to wage war against Jesus and Antichrist with the 10 kings, he will be coming for the Armageddon war through Euphrates river. வெளிப்படுத்தல் 16:12 வசனம். Revelation 16:12. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பிரியமானவர்களே, ஐப்ராத் நதி என்று சொல்வது வற்றவே வற்றாத பெரிய ஒரு நதியாக இருக்கிறது. Even the river Euphrates is a river that perennial will never be going dry. இந்த நதியுடைய சிறப்பை குறித்து ஏதேன் தோட்டத்திலேயே நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். Even in Genesis we read about the greatness of this river Euphrates. இந்த நதியானது இன்றைக்கு 88% துருக்கி தேசத்திலும் 12% ஈராக் தேசத்திலும் சிரியாவிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. And now it 88% in Iraq and 7% in Syria. 88% துருக்கி தேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 88% in Turkey. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. இந்த வேத வசனத்தை படித்ததான அநேகர் சொன்னார்கள், இந்த நதி வற்றி போக வாய்ப்பே இல்லை, இதன் வழியாக ஒரு யுத்தத்துக்கு வரவே முடியாது. And even the people who read the scripture, they say that there is no chance for the river to go dry, there is no possibility for them to come for the war. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நதி நிச்சயமாய் வற்றி போகும் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த நதியை வற்றவே முடியாத அளவுக்கு காணப்பட்ட சிறப்பு வாய்ந்த நதியை ஆண்டவர் வற்றி போக பண்ணினார். அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And even that Euphrates will never go dry, but God had really made it to dry. The real picture we can see it here. மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த நதியில பல்வேறு டேம்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பாதை இந்த நதியின் மேல் அமைக்கப்பட்டு வருகிறது. And they are building a lot of dams. Even they are also creating a path in the dam. தேவனுடைய வார்த்தை ஒன்றும் விருதாவாய் போகிறதில்லை, தரையில் விழுவதில்லை. பிரியமானவர்களே, oh dear beloved, the word of God will never go vain. No word is going to fall down on the floor. இந்த ஐப்ராத் நதியின் வழியாக இவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். Only through the river of Euphrates they are coming for the war. அந்த யுத்தம் எப்படி இருக்க போகிறது? And that war in what way is going to appear? அந்த அர்மகதோன் யுத்தத்துல ஆண்டவர் ஒரு பக்கம் புறஜாதிகளை வெட்டும்படி பட்டயத்தை அனுப்பினாலும் மறுபக்கத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நாட்களில ஒரு பெரிய கல்மழை பெய்ய போகிறது. And even for that Armageddon war, God is going to send sword in one way, the great hailstone going to be poured. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இதை படிக்கிறோம். And Revelation 17:21 we read about it. 16:21 and 16:21. தானந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு கல்மழை விழ வாய்ப்பே இல்லை என்று விஞ்ஞானிகள் வாதாடினார்கள். Even the scientists were saying there is no chance for the hailstone to pour upon. ஒரு தாலந்து என்றால் 100 பவுண்டு. 1 talent is 100 pound. ஒரு பவுண்டு 454 கிராம். 1 pound is 440 grams. அப்படியானால் ஒரு தாலந்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட 45 கிலோவுக்கு அதிகமாக. And 1 talent mean it is more than a 45 kilogram. ஒரு விறகு கடையில போய் பாருங்க, 50 கிலோ எடை கல்ல பார்க்கலாம் நீங்க. And if you go to that wood shop, you can find about 50 kgs of weight stone. அர்மகதோன் யுத்தத்துல 7ஆம் தூதன் கலசத்தில் ஊற்றும்போது என்ன சம்பவிக்க போகிறது? அந்த அர்மகதோன் யுத்தத்துல வானத்திலிருந்து 45 கிலோ அதிகமான எடை உள்ளதான கல்மழை பெய்ய போகிறது. And even when the angel poured out the vials, even the hailstone which is having the weight of 45 kilogram going to fall upon. விஞ்ஞானிகள் சொல்லி வந்தது என்ன? What the scientists were saying all about. வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் வரும்போது அது பூமியுடைய அயன மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அது வழியிலே, அதாவது ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 97.2%
வழியிலே எரிந்து விடும், கீழே வெறும் சாம்பல் மட்டும் தான் வந்து விழும். And even anything, any stone that fall upon the earth, when it comes, it's something almost like a 97%. It'll be burned, only ashes will be falling upon the earth. அயன மண்டலம் பாதுகாக்கும். But even all those cars will be preserved. அது வழியிலே எரிந்து போய்விடும். But all will be in the middle, will be destroyed. இப்படி 45 கிலோ எடை உள்ள கல் வந்து விழ வாய்ப்பே இல்லை. ஒரு கல் வந்து விழ வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். And even one stone, there is no chance for to fall down. ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But what God did he now? 1971 வருஷம் பிரேசில் நாட்டுல, and even 1971 in the place of Brussels, வானத்திலிருந்து ஒரு கல் வந்து விழுந்தது. From sky one stone came and fell upon the earth. அந்த ஒரு கல்லின் எடை 31,000 கிலோ. அதனுடைய உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம். And we see the first stone which is having 31,000 kilogram weight. இரண்டாவது ஒரு கல் ஆப்பிரிக்காவிலே கோபா வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து விழுந்தது. அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And even the second stone in Africa, in that place how that big stone fell. அந்த ஒரு கல்லின் எடை 60 டன்னா இருக்கிறது. And one weight of that stone is 60 tons. 45 கிலோ எடையுள்ள கல் வந்து விழ வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்கள், the people who said there is no chance for the 45 kilogram weight of stone will never fall. எரிந்து வந்து பூமியில விழுந்த கல்லின் எடை 60 டன்னா இருக்கிறது. What it have been for burn and fell upon the earth, it is something like a 60 ton. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். And whatever heaven and earth will pass away, the word of God will never pass away, but he that word. இப்படிப்பட்ட தேவனை அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயாக. Oh dear beloved, you accept the Lord Jesus Christ as your Savior. இந்த வேளையிலே அவருடைய ஒரு வார்த்தை உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்க கூடியதா இருக்கிறது. Even today, his one word is able to solve all your problems. அந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். And you look into the power of his word. அந்த வார்த்தையின் வல்லமையை தியானியுங்கள். And just you meditate the power of the word. அந்த வார்த்தையின் வல்லமையை சொந்த ஜீவியத்திலே அனுபவியுங்கள். And you realize and enjoy the power of the word in your life. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது நூற்றுக்கல்வி வந்தான். While Jesus was on the earth, the centurion came to Jesus. என்னுடைய வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான் என்று சொன்னான். And he told, my servant is sick. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான். And many kilometers that servant was under sickness. அப்போது இயேசு சொல்றான், நான் வந்து அவனை குணமாக்குவேன். About here Jesus said, I will come and heal him. ஆனா இவன் என்ன சொல்லுகிறான்? But what he says, என்னுடைய வேலைக்காரனை குணமாக்குறதுக்காக நீ இங்க இருந்து அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. Oh Lord, you need not to come over to that long distance to heal my servant. அதற்கு நான் பாத்திரனும் அல்ல. I am not even worthy of that. நீர் இருக்கிற இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லு. Even the very place you are, you tell a word. அப்போது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். Then my servant would be healed. அந்த நூற்றுக்கல்வியுடைய விசுவாசம் இங்கே உள்ள எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many are we having the faith of the centurion here? தேவனுடைய ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாக. And even the one word of God is enough to solve all your problems. தேவனுடைய ஒரு வார்த்தை போதும் தூர இடத்தில் இருக்கிற உங்களுடைய உறவினர்களை சுகமாக்க முடியாக. And one word is enough. A man who is in a distant place with a sickness would be healed. தேவனுடைய ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய கட்டுக்களை அறுக்க முடியாக. Even the one word is enough only to break all your bonds. உங்களுடைய வியாபாரத்திலே காணப்படுகிற பில்லி சூனிய மந்திரவாதம் செய்வனைகளை நிர்மூலமாக்க முடியாக இதோ ஒரு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. I hear one word of God, he come only to break all kind of power of witchcraft and sorcery. இந்த வார்த்தையை உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many are we able to believe this word? ஆதியிலே வார்த்தை இருந்தது. And even in the beginning there was a word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word with God. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. And that word itself was God. தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, even the word was with God. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக மாமிசமாய் மாறி இயேசு என்கிற நாமத்திலே இந்த பூமிக்கு வந்தார். And 2000 it was made as a flesh, he came like a human being on the earth. இப்போ அதே வார்த்தை உங்களை தேடி வருகிறது. And the same word looking towards you is coming. இந்த பட்டணத்தை தேடி வருகிறது. Even seeking the country, the city. இந்த மொத்த மாவட்டத்தை தேடி வருகிறது. And seeking the whole district it is coming. இது மனிதனின் வார்த்தை அல்ல. It's not a human word. அவர் என்ன உரைத்தாரோ 2700 வருஷங்களுக்கு முன்பாக எசேக்கியேலை கொண்டு என்ன உரைத்தாரோ அது இனிமேல் நிறைவேறப் போகிறது. Whatever he had told even 2700 years ago,
everything going to be fulfilled. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. And you just keep opening your heart for the word of God. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். And God says, and I will look unto the man whoever tremble and fear my word. இந்த வார்த்தையை நீ அற்பமா எண்ணுகிறாயா? Are you despise lowest to mighty the word of God? இல்லை சிலருக்கு இது கதையை போல பரியாசமாய் தோன்றுகிறதா? Is it something like a mockery? ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். But I want to tell one thing. நாளை இந்நேரத்துல ஒரு கொடிய பஞ்சம் இருந்தபோது தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நாளை இந்நேரத்துல இந்த பொருள் என்ன விலைக்கு விற்கும்? And tomorrow there is going to be a terrible famine and this product going to be sold to that price. அப்போது ராஜாவுக்கு கையில கொடுக்கக்கூடியவன் சொல்றான், and even that person of the king, what he says, ஏன்னா ராஜா கூடயே இருக்கிறதுனால அரண்மனையில் அப்படி ஒரு சட்டம் இல்ல. and even as he was with the king, ஆண்டவர் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தால் இது நடக்குமான்னு கேட்டான். and he's asking, even if God opened the windows sluice, would it all happen? அப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய கண்களால் அதை காண்பாய், அனுபவிக்க உயிரோடு இருக்க மாட்டாய். But you will be able to see by your eyes, and you will never be alive to enjoy. தீர்க்கதரிசன வசனத்தை பரியாசம் பண்ணாதே, கேள்வி கேட்காதே, சந்தேகிக்காதே. And ye need not mock and ye not despise the word of God, the prophecy. இப்படி எல்லாம் சம்பவிக்குமா என்கிற சந்தேகத்துக்கும் பரியாசத்துக்கும் இடம் கொடுத்தால் ஒருவேளை இருந்து இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். If you despise and mock all the prophecies, sometime you have to remind and enjoy all. வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். And Revelation 22 the 18-19 verses. உலகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளை எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். நம்முடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு தீர்க்கதரிசனங்களை மட்டுப்படுத்தாது இருப்போமாக. What we have the knowledge, let us not low estimate the prophecy. தீர்க்க தரிசனங்களை கவனிப்போமாக. Let's look into the prophecy. தீர்க்க தரிசனங்களை ஆராய்வோமாக. Let's examine the prophecy. நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. Let our heart burn. எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருவது சத்தியமாக இருக்குமானால், if that what it was told some years, thousands of years, if it is the truth, it will fulfill in the day. இந்த தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டாமா? Will we not exalt the name of the Lord? இந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டாமா? Will we not glorify the name of the Lord? எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. Even the word of God is having a life. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Even God say my word is having a life and spirit. ஆகவே இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த பூமியிலே சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தப்பும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டாம்? And after the war to escape from all those events, what we have to do? இந்த யுத்தத்துக்கு சற்று முன்பு இந்த பூமியில ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் காணாமல் போகிறார்கள். Before that war, one group of people on the earth, they are going to disappear. கல்லறையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். And they are going to be taken away from that tomb. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name. அதுதான் இயேசுவின் ரகசிய வருகையா இருக்கிறது. That is the secret rapture of the Lord Jesus Christ. அந்த வருகையை யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? And in that secret rapture could be taken up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name. அந்த இயேசுவின் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டாம். If you want to be taken up in the secret rapture, you have to overpower and defeat that dragon. அந்த வலு சர்ப்பத்தின் 4 தன்மைகளை நான் சொன்னேன். எல்லாவற்றையும் சொல்ல சமயல சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். And even I told about the 4th thing, I want to tell it all shortly. அதனுடைய 7 தலைகள் பாவத்தின் பூரணம் என்று பார்த்து விட்டோம். And we have seen the 7 8, it is the perfection of sin. அடுத்து அதனுடைய 10 கொம்புகளை குறித்து சுருக்கமாய் சொல்ல ஆசைக்கிறேன். And I want to tell about that 10 horns shortly. அந்த கொம்புகள் வல்லமை அல்லது பெலனை வெளிப்படுத்துகிறது. Even the horn, it's all it speaks about the power and strength. அதுபோல அந்த வலு சர்ப்பத்தின் 10 கொம்புகள் என்று சொல்வது பாவத்தின் பெலனை காட்டுகிறது. Even the 10 horns, it's all it speaks about the power and strength of the sin. சிம்சோனுடைய பெலன் அவனுடைய முடியிலே காணப்பட்டது. Even the Samson power found upon his hair. ஒரு மனிதனை ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது அவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நாம் அறிய வேண்டும். And if we want to overpower anybody, he must know the strength and weakness of that man. இதை இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனோடு யுத்தத்துக்கு போகும்போது இதையெல்லாம் பார்க்க வேண்டும். Even Jesus Christ himself said, if you want to go for a war, you have to look at all these. ஆகவே இந்த வலு சர்ப்பத்தை எப்படி ஜெயிப்பது?
In what a way he can overpower the dragon. அந்த 10 கொம்புகளை நீ எப்படி ஜெயிப்பது? In what a way he can overpower the 10 horns. அந்த 10 கொம்புகள் பாவத்தின் பலனை அல்லது பாவத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. And even the 10 horns reveal about the strength and the power of sin. அந்த சிம்சோனுடைய பலன் அவனுடைய தலைமுடியில் இருந்தது போல As Samson had a power on his hair, பாவத்தின் பலன் எங்கே இருக்கிறது? where is the power of sin? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம். And even 1 Corinthians chapter 15, what is the power of that sin is that law. வாசிப்போம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 56ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். We read in the 56th verse in this way. பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது. And even the sin is having a power. ஆகவே தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சுபாவத்தின் பகுதியில் இன்னும் பல பாவங்களை நம்மால ஜெயிக்க முடியல. Even though we are anointing on the side of the nature, we are not able to overpower. பெருமை, சுய பெருமை, தன்னை வெளிப்படுத்துவது, தன்னுடைய பேர் புகழ் பிரஸ்தாபம், பொறாமை, வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் ஜெயிக்க முடிகிறது இல்ல. Even the pride, even the self pride want to show themselves to everyone. All those evil things they are not able to overpower. வலுசர்ப்பத்தின் 10 கொம்புகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And I am telling about the 10 horns of the dragon. ஒரே வார்த்தையில் அது பாவத்தின் பலனா இருக்கிறது. And one thing I can say, it is the power of sin. அப்ப பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? சிம்சோனுக்கு எங்க பலன் என்பதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, அலட்டிக்கொண்டே இருந்தாங்க. Now the Philistines are asking, where is the power of this Samson? அதை கண்டுபிடித்து அவனுடைய முடியை சரித்த போது அவனை பிடித்து விட்டார்கள். When the hair located and remove that hair, they are able to discover his strength. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பாவத்தின் பலன், அந்த வலுசர்ப்பத்தின் வல்லமை பாவத்தின் பலனாக அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Even that Antichrist is the power of sin, it is working again. உனக்குள்ளே காணப்படுகிற பாவத்தின் பலனை நீ பலவீனப்படுத்த வேணும், கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வர வேணும். Even whatever the power of the sin, what you had to do, you had to weaken it and bring it to the coma stage. இப்ப உயிரோடு இருக்கிற ஒரு பலமான ஒரு மனிதனை நம்மால் அடிக்க முடியாவிட்டாலும் அடிக்க முடியவில்லை. And even the man who is very strong, in no way he can beat him down. அதேவேளை அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மயக்க நிலையில செத்த நிலவரத்துல ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்க. Or he is in a dying state or in a coma state. எவ்வளவு பெரிய ராட்சசனா இருந்தாலும் எத்தனை கலைகளை கற்றிருந்தாலும் அவனுடைய வியாதி படுக்கையில அவனை நம்ம அடித்து போடலாம். And even though he had known, even in the midst of the sickness, he can be killed. அதுபோல நமக்குள்ள காணப்படுகிற பாவத்தின் பலத்தை நாம் பலவீனப்படுத்த வேண்டும். And whatever the power of sin, what we had to do, we had to weaken it. அது எப்படி? In what way we can weaken it? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். And even that sin of the power is that law. சிலர் நினைக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம். Somebody say it is only for the Israelite the law. இல்லை பிரியமானவர்களே. Oh dear beloved, it's not like that. ஆண்டவர் நியாயப்பிரமாணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு உள்ள இந்த நியாயப்பிரமாணம் இருப்பதாக வேதம் சொல்கிறது. Even though it is given to Israel, even to all the human, even in the heart, in the mind, they have that law. ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15. Romans 2nd chapter 14 and 15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். And even the Gentile who have no law. நியாயப்பிரமாணம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். The law has been given to the Israelites. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒண்ணு ஏபிசிடி தெரியாது. And even the heathen, the Gentile never know about the law. புத்த மதத்தில் உள்ளவங்க, இந்து மதத்தில் உள்ளவங்க, வேற எந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. And even where the Buddhists are, even Hindu, they never know about anything about the law. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவங்களுடைய சுபாவத்தில் அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது, அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த நியாயப்பிரமாணம் இருக்குதாம். And even the Holy Spirit says, by nature, inside the heart they have that kind of law. இனி 15ஆம் வசனம் வாசிப்போம். Let's read the 15th verse. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியை எங்க இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருதயத்தில் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. And where that work of the law, even it is found in the heart of every man. நீங்க நியாயப்பிரமாணத்தை புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருமையான நண்பனே, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் உன் இருதயத்துல இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அதுதான் பாவத்தின் பலன். And you need not go through the law, but whatever the religion,
but you have that law, that is the power of sin. இந்த நியாயப்பிரமாணத்தை நீ பலவீனப்படுத்த வேண்டாம். But this law you had to do the work of weakening it. அதை குறித்து ஆழமான சில விஷயங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பதிலுக்கு பதில். Shortly, what do you mean by law? பதிலுக்கு பதில். That is something for a reply. பழிக்கு பழி. Tit for tat. கண்ணுக்கு கண். Eye for eye. பல்லுக்கு பல். A tooth for tooth. அந்த நபர் என்னோடு பேசவில்லையா? If that man never speak to me, நானும் அவரோடு பேசவில்லை. I'm not going to talk with him. அவர் என்னை ஸ்தோத்திரம் பண்ணவில்லையா? Because he's not given greeting. நானும் ஸ்தோத்திரம் பண்றதில்லை. I'm not also never going to give greeting. அவர் என் முகத்தை பார்க்காம போறாரா? As he's not seeing my face. நான் ஏன் அவர் முகத்தை பார்க்கணும்? Why should I see his face? இது கிறிஸ்தவர்களுக்குள்ள மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு சின்ன பையனுக்குள்ள கூட இந்த சுபாவம் இருக்குது. And not only to the Christian, even the little boy is having that kind of nature. இது எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. Where it's found in the inner heart. இந்த இருதயத்தில் காணப்படுகிற இந்த நியாயப்பிரமாணம் அந்த பாவத்தின் பலன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். Even the power of sin, what we have in the heart, it must be judged. அப்ப என்னன்னா இந்த இருதயத்தில் காணப்படுகிறதான இந்த பாவத்தின் பலன் பலவீனப்படுத்தப்படும்படியாக இந்த இருதயத்தில் காணப்படுகிற பதிலுக்கு பதில், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டுற இந்த சுபாவம் மாறும்படியாக தேவ அன்பு இந்த இருதயத்தில் இறங்க வேண்டும். Only to remove all the power of sin, having all these kind of retaliatory power, that evil nature, the love of God must descend in our heart. இந்த நாகமலை புதுக்கோட்டையில சாதாரணமாய் இந்த பட்டணத்தில் காணப்படுகிற மற்ற மனிதனுடைய பார்வையில சாதாரணமாய் காணப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ள அவனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய அன்பு எப்படி வந்து இறங்குகிறது? Even the man who have found ordinarily in Nagamale Pudukkottai, how the love of God is descending down. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Romans chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தேவ அன்பு பாவியாய் இந்த மனிதனுக்குள்ள வந்து இறங்குகிறது. அந்த இருதயத்துல வந்து பழிவாங்குற சுபாவம், பொறாமை, கசப்பு, வைராக்கியம், பெருமை உள்ள அந்த இருதயத்துக்குள்ள வந்து தேவ அன்பு அப்படியே நிறையும் போது இவைகள் அழிக்கப்படுகிறது. When you get the anointing of the Holy Spirit, when the love of God comes, all those kind of evil natures, the bitterness, it is utterly destroyed. மறுபக்கத்துல இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே சுருக்கமாய் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராயிலும் இருந்தால் இனி நாட்களை கடத்த வேண்டாம். பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துவதற்கு மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, சுபாவத்தை கட்டி எழுப்புவதற்கு. And even if you have not received the anointing of the Holy Spirit, right now you had to get that anointing of the Holy Spirit. Not only that, if you got the Holy Spirit, not speaking the tongue, not prophesy, but you have to build up your good nature. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கொண்டு உன்னுடைய சரீரத்தின் செய்கைகளை, உன்னுடைய துஷ்ட சுபாவங்களை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்து பார்ப்பாயாக. With that anointing, with the love of God, all that wild nature are you able to destroy and modify. உனக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசுவதற்கும், தீர்க்கதரிசனங்களை சொல்வதற்கும், வியாக்கியானம் பண்ணுவதற்கும், பிசாசுகளை துரத்துவதற்கு மாத்திரம் பயன்படுத்துகிறாயா? இல்லை, உன்னுடைய சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? And even though anointing of the Holy Spirit, is it only to prophecy? Is it only to speak tongue? Or is it to cast out? Or devil? Or only you are utilizing to destroy and modify all the deeds of your flesh? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு துக்கமான சம்பவம், அடுத்தவர்களை உருவாக்குற விஷயத்தில், அடுத்தவங்களை கண்காணிக்கிற விஷயத்தில் தான் நாம் கவனமாக இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சரீரத்தின் செய்களை அழிக்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பாயாக. And everybody is only careful about anybody, but we let us be careful of destroying all the evil nature in us. இன்றைக்கு ஒரு மணி நேரம் நீ ஆவியில் நிரப்பப்பட்டால் அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை சுபாவத்தை நீ அழித்திருக்கிறாய்? உன்னுடைய துஷ்ட சுபாவத்தை. And if you are feeling the Holy Spirit 1 hour, in 1 hour how much evil nature you have destroyed. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you live by flesh you will die. Even by the Spirit, if you mortify the deeds of the flesh, you will be live. ஆகவே வலுசர்ப்பத்தின் கொம்புகளை நியாயம் தீர்க்கும்படியாய், அதை ஜெயிக்கும்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை
அழிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. And not only just you wage war against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what do you have to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrew say that you must have the sprinkle the heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And not where you just you the water guide the crying the Spirit Holy you have the body give to body by the wonderful இரண்டு இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்க்கின் இரத்தத்துக்குட்டியும் சாதத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the lamb of the with the trust word of the devil is money over to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. And not only just you wage war against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what do you have to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrew say that you must have the sprinkle the heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And not where you just you the water guide the crying the Spirit Holy you have the body give to body by the wonderful இரண்டு இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இந்த இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்க்கின் இரத்தத்துக்குட்டியும் சாதத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the lamb of the with the trust word of the devil is money over to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. And not only just you wage war against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what do you have to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrew say that you must have the sprinkle the heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And not where you just you the water guide the crying the Spirit Holy you have the body give to body by the wonderful இரண்டு இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இந்த இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்க்கின் இரத்தத்துக்குட்டியும் சாதத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the lamb of the with the trust word of the devil is money over to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. And not only just you wage war against the Antichrist, filling the Holy Spirit,
You had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrews say that you must have the sprinkled heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் அபிஷேகத்தை சுத்தாவி ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரவல்ல நாளும் ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water guide the cry the Spirit holy you have the body give to body by the இரண்டாவதாக வேண்டும். என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறது தெளிக்கப்பட்ட இருதயம் இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வைத்தார்கள். அவனை the way of the lamb of the with the test where of the devil you want overpower to him. உள்ள பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பாயாக. And not only just you where you are against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrews say that you must have the sprinkled heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் அபிஷேகத்தை சுத்தாவி ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரவல்ல நாளும் ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water guide the cry the Spirit holy you have the body give to body by the இரண்டாவதாக வேண்டும். என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறது தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வைத்தார்கள். அவனை the way of the lamb of the with the test where of the devil you want overpower to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பாயாக. And not only just you where you are against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrews say that you must have the sprinkled heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Only with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் அபிஷேகத்தை சுத்தாவி ஆண்டது மாற்ற பெற்றுக்கொள்ள உத்தரவல்ல நாளும் ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water guide the cry the Spirit holy you have the body give to body by the இரண்டாவதாக வேண்டும். என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறது தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வைத்தார்கள். அவனை the way of the lamb of the with the test where of the devil you want overpower to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித இந்த கிறிஸ்தவ இருதயத்தில் சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பாயாக. And not only just you where you are against the Antichrist, filling the Holy Spirit, you had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrews say
that you must have this sprinkled heart in. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். While with the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாட்ட பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water gate, the cry, the spirit, holy, you have the body give to body by the wonderful. இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring out this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the blood of the with the trust word of the devil you want to overpower to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித, இந்த கிறிஸ்தவ இருதயத்தில சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பாயாக. And not only just you where you are against the Antichrist, believe the Holy Spirit. You had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrew say that you must have this sprinkled heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். With the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாட்ட பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water gate, the cry, the spirit, holy, you have the body give to body by the wonderful. இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring out this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the blood of the with the trust word of the devil you want to overpower to him. உள்ள, பொறாமை உள்ள, பகைப்புள்ள, கசருமை உள்ள, பெருமை உள்ள, தற்பெருமையான இந்த மனித, இந்த கிறிஸ்தவ இருதயத்தில சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு ஒப்புக் கொடுப்பாயாக. And not only just you where you are against the Antichrist, believe the Holy Spirit. You had to give a body to modify those deeds. இரண்டாவதாக இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? Secondly, the heart, what you had to do? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயமாய் இது மாற வேண்டும். And Hebrew say that you must have this sprinkled heart. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். With the lamb, the blood of the lamb, with the word of the testimony, they were able to overpower him. பொறாமை உள்ள, பகை உள்ள, கசப்புள்ள, பெருமை உள்ள, தற்பெருமை உள்ளதான இந்த மனிதனுடைய, இந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்துல அபிஷேகத்தாய் ஆண்டது மாட்ட பெற்றுக்கொள்ள உத்தரமல்ல. ஒவ்வொரு சரீரம் உண்மைகளை ஒப்புக்கொடுப்பதாக கொடுப்பாயா. And that way you just you the water gate, the cry, the spirit, holy, you have the body give to body by the wonderful. இந்த இரண்டாவதாக வேண்டும். இதுல என்ன செய்ய? Secondly, so what is the heart? நிருபக்காரன் எபிரேயர் சொல்லுகிறார், தெளிக்கப்பட்ட இருதயம் மாற வேண்டும். And you say you must that you bring out this heart. அதைத்தான் நாம் பார்த்தின் இரத்தத்துக்குட்டியும் சாடத்தின் ஆலோசனத்தின் ஆட்சியின் வசித்தார்கள். அவனை the way of the blood of the இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மீட்பு ரெண்டு வகைப்படுகிறது. Even the redemption is having two kinds. இயேசுவின் இரத்தத்தினால பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். By the blood of Jesus, Peter said, all be redeemed. ஆனா மீட்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா, அவங்க பின்மாற்றத்துல போயிடுறாங்க, தேவனை மறுதலித்து போயிடுறாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போறது இல்ல. The redeemed people, you can't see. They will be backslided, deny, all will never go to heaven. நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்திலே பலரை நாம் அப்படி பார்த்திருக்க கூடும். And even by our own eyes we could have seen that. இயேசுவின் இரத்தம் ரெண்டு காரியங்களை செய்கிறது. ஒன்று, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுத்து அந்த மீட்பை கொடுக்கிறது. And what the blood is able to do,
delivering out of sin and able to give redemption. மனம் திரும்பின போது நான் கல்வாரியை தரிசித்தேன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, இந்த இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் கிரியை நடக்க வேண்டாம். And not only on the repentance you had seen that Calvary and you enjoy the blood every day, you had to feel the power of the blood. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இரத்தத்தை கனம் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தியானிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மீட்பு நித்திய மீட்பாய் மாறுகிறது. Only the people who ever honor and meditate the blood, that redemption going to be a everlasting one. இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ நண்பனே, Oh dear friend, whoever, even from the sin, even from the flesh, even from the world, உன்னுடைய மீட்பு நித்திய மீட்பாய் மாற வேண்டாம். and even your redemption have turned to be like a everlasting. அந்த மீட்பான உன்னை இயேசுவின் ரகசிய வரைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். And that redemption was able to take you and make you to read that the secret rapture. அதற்காக இயேசுவின் மரணத்தை எப்பயாவது ஒரு முறை அல்ல, and even that day, not one day. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி நாங்கள் எப்போதும் இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம். And only that the suffering of Christ to be displayed in our body, we are carrying the dead always. இந்த கூட்டத்துக்கு நீ வரும்போது இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் மரணத்தை நீ சுமந்து வந்தாயா? Why you are coming to the meeting? Are you able to bear the blood even he did? எப்பயாவது ஒரு முறை அல்ல, எப்போதும் அவருடைய மரணத்தை சுமந்து திரிய வேண்டாம். Not occasionally. Oh, why you might bear that blood? அது மாத்திரமல்ல, not only that. இந்த இரத்தம் பண்ணுகிற அடுத்த ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? What is another work of the blood now? எபிரேயர் 13:20. Hebrew 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வெளிப்படும் போது, எக்காலம் தொனிக்கும் போது, ஒருவேளை நாம் மரித்திருப்போமானால், கல்லறையிலிருந்து எழும்ப வேண்டுமானால், அதற்கு இந்த இரத்தம் தேவையாயிருக்கிறது. And even if you are a man dead and you want to rise up from the tomb, you need this blood to raise you up. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் இரத்தத்தை நீ அற்பமா எண்ண வேண்டாம், அதை மறந்து போக வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு முறை அதை தியானிக்க வேண்டாம். Oh dear child of God, you need not forget about the blood. You need not despise it. Don't meditate once in a year. இதோ உனக்காக எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசு இந்த கூட்டத்தின் முடிவிலே சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். And the Lord Jesus who died for you and for me with all the period, he is just hanging on the cross. அவருடைய இரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. And let's look at that blood. உன்னுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டாம், And you need not look at your உன்னுடைய weakness. தோல்வியை பார்க்க வேண்டாம், You need not look at your failure. உன்னுடைய விழுகையை பார்க்க வேண்டாம். You need not look at your fall. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? Will not the fallen people will rise? வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ? Will not the people who gone astray will never return back? இதோ விழுந்த உன்னை இயேசுவின் இரத்தம் உன்னை தூக்கி நிறுத்துகிறது. As you are fallen, the blood of Jesus able to rise you up. வழிதப்பி போய் கொண்டிருக்க உன்னை இயேசுவின் இரத்தம் திருப்பி உன்னை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறது. As you are gone astray, the blood of Jesus able to make it to come back. அடுத்தபடியாக எபிரேயர் 10:20 வாசிக்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க உதவி செய்கிற இரத்தம். பரலோகத்தில் நீ பிரவேசிப்பதற்கு இந்த இரத்தம் தான் உதவி செய்ய போகிறது, தைரியத்தை கொடுக்க போகிறது. Only in the Hebrew 10 chapter 20, only this blood is going to give that courage boldly to enter the most holy place in heaven. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. இந்த இடத்துல யாராயிலும் தங்களுடைய பலவீனத்தை, தோல்வியை, பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டிருந்தால், if anybody being convicted of their errors and even their faults and sin, தயவு செய்து நாம் திருப்தியா இருக்க வேண்டாம். let's not be satisfied. தயவு செய்து நாம் திருப்தியா இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. Oh please, let us not be satisfied. பாஸ்டர் டான் அவர்களை குறித்து ஒரு பெரிய பரிசுத்தவான், இப்போது நம்முடைய மத்தியிலே காணப்படுகிற ஒரு பெரிய கனம் பொருந்தின பரிசுத்தவான் இப்படி சொன்னார். Given about Pastor Don, one honorable saint of God told in that way. பாஸ்டர் டான் அவர்கள் எப்போதும் எந்த கூட்டத்திலும் தன்னை ஒரு பாவி என்று அவர் அறிக்கையிடுவாராம். And Pastor Don, in every meeting, you would be confessing and acknowledging as a sinner. எந்த ஜெபத்திலே அப்படி சொல்லுவாராம். In whatever prayer you would acknowledge that word sinner. இன்றைக்கு கனம் பொருந்தின பரிசுத்தவானா இருக்கிற அவர் நினைத்தாராம் மனதில், இவர் ஏன் எப்போதும் தன்னை பாவி 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 என்று அறிக்கையிடுகிறார். And even the honorable saint of God, that why he is always confessing
that you are sinner. ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் இந்த பரிசுத்தவானுடைய பாவங்களை ஒன்றொன்றாய் காட்டி கொடுத்தாராம். And after some years, God was showing the sins of this one by one. ஏனென்றால் அதெல்லாம் பாவம் என்று இவருடைய சிந்தையில் இல்லை. அதெல்லாம் ஒரு பாவமாக இவர் இதுவரைக்கும் நினைக்கவே இல்லை. And even you never thought in the mind those things as a sin. அதுபோல பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இராது. If you say that you have no sin, we will never have the truth within us. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். And we would be deceiving ourselves. தயவு செய்து கண்களை மூடி உங்களை ஒப்புக் கொடுங்கள். Let's close our eyes and surrender to God. உங்கள் வாயை திறந்து ஆண்டவரிடத்திலே பேசுங்கள். You open your mouth and speak to God. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வந்தால் என்னுடைய நிலவரம் என்ன? Oh Lord, if you come, what would be my state? என் ஜீவியம் தகுதி இல்லையே. My life is not worthy. முதலாவது தேவசூத்திரத்தை அதை ஒத்துக்கொள்வோம். First of all, you admit in the presence of the Lord. அறிக்கையிடுவோம். Let's confess it. கெஞ்சுவோம். Let's beseech him. அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். Then the Lord would give victory. பிரியமானவர்களே, ஆபேலின் ரத்தம் பேசினீங்களே பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய இயேசுவின் ரத்தம். The blood of Jesus will speak much better than the blood of Abel. இதோ இந்த இயேசுவின் ரத்தம் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறது. Now the blood of Jesus right now is talking with you. நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்த பலவீனத்தை, உள்ளத்தின் ஆழத்தை அவர் அறிந்திருக்கிறார். Even our personal weaknesses and the depth of the heart he knows well. சில வேளை உன்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். Sometimes even your life will never be known to others. வேற எந்த மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். Even any other man will never be ignorant about it. உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். Your conscience, even the devil will know what you are. நீ உன்னை தாழ்த்துவாயாக. Just you humble yourself. அப்போது அவர் என்ன சொல்கிறார்? Then what he would say? பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னவென்று இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், இவர்களை மன்னியும். Father, forgive them, for they know not what they do. இவர்களை மன்னியும். Lord, forgive them. இதோ இயேசுவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது, உன்னை பார்த்து சொல்லி இவர்களை மன்னியும். Even the blood of Jesus say, Lord, forgive them. கடைசியாக பிரியமானவர்களே, நாம் வாசித்தபடி அது ஜெயம் கொடுக்கிற ரத்தமாய் இருக்கிறது. Finally, as you read, it is the blood that is able to bring victory. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, சமயம் இல்லை, அப்படி நான் முடிக்கிறேன். Even there are certain matters we don't have much time on to consider. இந்த ரத்தத்துல விசேஷித்த எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. Even in the blood we have a lot of special features. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டாம். And with the blood of the lamb, with the word of the testimony, you had to overpower that dragon. வலு சர்ப்பத்தை ஜெயிக்கும் போது மாத்திரமே இயேசுவின் ரகசியம் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only when you overpower the dragon, in the secret rapture you can be taken up. நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த இயேசுவின் ரத்தத்தை நோக்கி பார்ப்போமாக. Let's all close our eyes, look into that blade. சாட்சியின் வசனத்தை நோக்கி ஒவ்வொரு வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக. Let's look and catch all the words of the testimony. தேவன் கொடுத்த ஒவ்வொரு வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக. நானே உன் பரிகாரியாய கர்த்தர். And let us hold the word of God that I am your healer. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who is doing the work of sanctifying you. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who is sanctifying you. மறுபக்கத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. And even on the other side the word of God says, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. without me you can do nothing. எதையாலும் செய்யலாம் என்று நினைக்காதே. Don't think that you can do anything. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா. It's not anyone that you desire. It's only the Lord who show mercy. அந்த தேவன் இதோ வந்திருக்கிறார். Even that God has come in our midst. மறுபக்கத்தில் ரத்தத்தை குறித்து பாருங்கள். And look unto that blood on the other side. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிற ஆசாரியன் ஒரு கையில் தூபகலசத்தோடும் ஒரு கையில் ரத்தத்தோடும் பிரவேசிக்க வேண்டும். ரத்தம் இல்லாமல் பிரவேசித்தால் அவன் மரித்து போவான். And one time you must have the inside, and with that with blood if you enter in he will die. மகா பரிசுத்த ஸ்தலம் ஒருவேளை இனி பரலோகத்தை வெளிப்படுத்தினாலும் இந்த பூமியில இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவ சமூகம் இந்த இடத்தில் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தோடு அந்த சமூகத்திலே காணப்படுவாயாக. And now here it is the presence of God, and you have to be seen with that blade. இல்லாவிட்டால் பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும் அவன் செத்து போவான். Even though he is a high priest, he will die. இயேசுவின் ரத்தம் உயர்த்தப்படுவதாக. Let the blood of Jesus be exalted. பிதாவே, இயேசுவின் ரத்தத்தை இந்த பட்டணத்திலே மகிமைப்படுத்துவீராக. Oh Father,
magnify the blood of Jesus in this city. பரிசுத்த ஆவியானவரே, நீரே மகா பிரதான ஆசாரியர். இதோ இயேசுவின் இரத்தத்தோடு மகா பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Even the high priest, even with that Holy Spirit, he is moving in our midst. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த நொடிப்பொழுது உன் இருதயத்தில் ஒரு கதறுதல் உண்டாகட்டும். Only to be taken in the secret rapture, let you have a longing and desire. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். And even as we are having the first fruit, we are groaning and we are longing and groaning within ourselves. பிரியமானவர்களே, தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக இந்த நாகமலை புதுக்கோட்டை காணப்படுகிற காக்கா, குருவி, நாய் ஒவ்வொன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலாவது இந்த தேவனுடைய பிள்ளை தேவபுத்திரனாய் மாற மாட்டானா? And even all those animals is longing when the Lord God would come. Will not a man groan for that? எல்லா சிருஷ்டிகளும் நாம் தேவபுத்திரராய் மாறும்படி அவைகளும் கதறிக் கொண்டிருக்கிறது. And even all the creatures that we might be made the sons of God groaning. இயேசு வருகிறார். Jesus comes. நம்முடைய இயேசு வருகிறார். Our Jesus comes. நம்முடைய இயேசு வெகு சீக்கிரத்திலே வருகிறார். Our Jesus going to come shortly. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவாயாக. And let us be ready to meet him. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நிரப்பப்படுவாயாக. And let it be filled with the blood of the Lamb.